பெஞ்சல் புயல் இன்று மதியம் கரையை கடக்க உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக இன்று பிற்பகலுக்கு மேல் பெஞ்சல் புயலானது கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 70லிருந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த புயலானது கரையை கடக்கும். இதனால் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது குறித்தும் வானிலை ஆய்வு மையங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழலில் புதுச்சேரியில் பார்க்கும்பொழுது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை சாலைகள் அனைத்தும் போலீசாரால் பாதுகாக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளாக புதுச்சேரியில் அனைத்து விதமான பாதுகாப்பு முகாம்களும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழலும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் எப்போது இருக்கக்கூடிய கடலானது அதனுடைய அதிக சீற்றத்துடன் காட்சியளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அதை 2 சென்டிமீட்டர் அளவிற்கான இருந்த அலையானது தற்போது ஒரு 5லிருந்து 7 சென்டிமீட்டர், அதாவது ஒரு 4 அடி உயரத்திற்கு ஒரு அலை எழுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஒரு சூழல் தான் பரபரப்பாக அந்த சனி ஞாயிறு என்பது இந்த பாண்டிச்சேரி இருக்கக்கூடியவர்கள் ஒரு சுற்றுலாவிற்கான ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதி தற்போது வெறிச்சோடி காட்சியளிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஒரு சிலரும் இங்கே தற்போது அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இந்த மாவட்ட செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்காங்க. என்னென்ன ஏற்பாடுகள் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த பாண்டிச்சேரி அரசின் சார்பாக செய்திருக்காங்க கேட்கலாம். ராஜ்குமார், சொல்லுங்க, 3 நாட்களாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த பாண்டிச்சேரி அரசால்? அது புதுச்சேரினாலே பொதுவாக ஒரு சுற்றுலா நகரம். இன்னைக்கு இந்த புயலை எதிர்கொள்ள பார்த்தீங்கன்னா எல்லா சுற்றுலாத்தலங்களும் மூடிட்டாங்க. இந்த கடற்கரை சாலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இடம். அந்த வகையில் இந்த கடற்கரை சாலை முற்றிலுமாக மூடப்பட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட அனைத்து வழித்தடங்களும் போலீஸார் பாதுகாப்பு போட்டு மூடியிருக்காங்க. இதை தவிர இது புயலாக கரையை கடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த புயல் ஏற்படும் பட்சத்தில் அங்கங்கே மரம் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மின்கம்பங்கள் துண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் உடனே சரி செய்வதற்கு மின் ஊழியர்கள் 24 மணி நேரம் பணியில் இருக்கிறதுக்கான அந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வனத்துறையும் பொதுப்பணித்துறையும் இணைந்து இந்த மரங்கள்லாம் உடனே அப்புறப்படுத்தணும் உள்ளிட்ட விஷயங்கள் தெரியும். இதை தவிர்த்து தாழ்வான பகுதிகளில் இந்த மழைநீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் எந்தெந்த பகுதியில் தாழ்வாக இருக்காங்களாம் ஐடென்டிஃபை பண்ணி 121 முகாம்கள் அமைச்சிருக்காங்க. இந்த முகாம்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா சப் கலெக்டர்ஸ் அதுக்கு தொகுதி வாரியாக அவங்களுக்கு போட்டு அவங்க மேற்பார்வையில் முகாம்கள் அங்கு இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது அனைத்து துறை இயந்திரமும் தீவிரமாக பணியாற்றணும், 24 பணியில் இருக்கணும்னு சொல்லின்ற உத்தரவும் போட்டிருக்கு. மேலும் இன்னைக்கு பள்ளிக்கல்லூரி இதை தவிர்த்து இன்னைக்கு மத்திய பல்கலைக்கழகத்தோட தேர்வுகள் நடைபெறுது, அதுவும் ரத்து செஞ்சு அந்த தேர்வுகள் டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் என்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க புதுச்சேரி அரசு அனைத்து விஷயமும் தயார் நிலையில் வச்சிருக்காங்க. இதை தவிர்த்து தொகுதி வாரியாக துணை மாவட்ட ஆட்சியர் நியமித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பேரில் அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கு. இது பகுதியில் இதுக்கு இப்போ அருகாமல் இருக்கக்கூடிய பகுதியில், அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் என்ன மாதிரியான ஏற்பாடுகளும் செஞ்சுருக்காங்க? இங்கே சுற்றுலா பயணிகள் இந்த 2 நாட்கள் அதிகமாக வருவாங்க. இப்போ அவங்கள வருகை தடுத்திருக்காங்களா? என்ன மாதிரியான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க? சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை என்பது கணிசமாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி ஃப்ளட்டு இந்த மாதிரி சமயத்தில் பொதுவாக யாரும் வரமாட்டாங்க. இருந்தால் கணிசமாக குறைஞ்சிருக்கு. ரூம்ஸ் எல்லாமே இப்போ காலியாக இருக்குது. இப்போ வீக்கெண்ட்னாலே எல்லா ரூம்ஸும் புக்டாக இருக்கும். இப்போ காலியாகவே இருக்குது. அந்த வகையில் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை விதிச்சிருக்காங்க. மேலும் அத்தியாவசியமின்றி யாரும் வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வாங்க, இல்லைனா வெளியில் வராதிங்க அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிச்சதுனால எந்த ஒரு சுற்றுலா தலங்களும் மக்கள் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுது. இந்த கடற்கரை சாலை கூட நம்ம பார்க்கலாம், முழுவதுமாக மூடப்பட்டு போலீசார் பாதுகாப்பு. இது தவிர்த்து மீனவர்கள் கடந்த இன்னைக்கு 5வது நாளாக கடலுக்கு செல்லலை. அவங்க படகுகளை ஒவ்வொரு பகுதியிலும் கிராமத்திலையும் பாதுகாப்பான இடத்துல நிறுத்தியிருந்தாங்க. துறைமுகத்தை தவிர்த்து அங்கு மீன்வளத்துறை மூலமாக கிரேன் மூலியமாக அந்த படகுகள் எல்லாமே ஏற்றி பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்காங்க. இதே போல புதுச்சேரியிலேருந்து கன்னிக்கோயிலேருந்து காலாப்பட்டிக்கும் கூடிய 18 மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய படகுகளையும் பாதுகாப்பாக ஏற்றி வச்சிருக்காங்க. மேலும் காலாப்பட்டு பிள்ளைச்சாடி இந்த பகுதியில் கடல் சீற்றம் தொடர்ந்து அதிகரித்து வீடுகள்லாம் வழக்கமாக ஆண்டுதோறும் வீடுகள் சேதமடையும். அந்த பகுதியில் கூடுதலாக கற்கள் கொட்டியிருக்காங்க. அதே போல் பொம்மையார்பாளையம் பெரிய தமிழக பகுதியிலும் தமிழக அரசு சார்பில் கற்கள் கொட்டி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த புயல் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக புயலாக மாறாதுன்ற தொடர்ந்து அச்சுறுத்தலாகவே இருக்குது. இப்போ இந்த புயலாகவே கரையை கடக்கும். குறிப்பாக புதுச்சேரி அடுத்து அப்படின்னும் போது புதுச்சேரிக்கு அந்த தாக்கம் பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால முகாம்கள் கூடுதல் படுத்தியிருக்காங்க உள்ளிட்ட விஷயம். குறிப்பாக முதலமைச்சரும் நேரடியாக கிட்டத்தட்ட 3 ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியிருக்காரு. மாவட்ட ஆட்சியர் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி அனைத்து துறையினரும் 24 மணி தயாராக இருக்கணும் உள்ளிட்ட விஷயங்களை தற்போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக செஞ்சுருக்காங்க. அதாவது இங்கு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இதுபோன அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்யப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டங்கள்லையும் தொடர்ந்து நேற்று இரவு முழுவதே பலத்த மழையானது பெய்து வருகிறது.
அதற்காக முகாம்களும் அங்கே வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த புயலானது அதாவது காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரை கடக்கும் என்கிற ஒரு விஷயத்தில் அதாவது இங்கு இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகள் திண்டிவனத்தில் வந்து கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தொடர் மழையானது தற்போதாக பெய்து வருவதாக செல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய பகுதியில் இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தரைப்பாலங்கள் முழுமையாக பல இடங்களில் வந்து தற்போது வந்து நீரின் சூழ்நிலை காரணமாக போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அங்கு இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.